ஒழுங்கா வந்து ஒரு டிரைவரை செருப்பால் அடிச்சிருக்கானா அவனை சும்மா விட்டுக்கூடாது. என்ன கேட்டா அவனை திருப்பி அடிக்கிறது இல்ல, அவனை கைகால அங்கேயே வந்து நம்ம மாடு வந்து கைகால் உடைச்சு அவனை தூக்கி போட்டுக்கணும். அவனை அப்படித்தான் எல்லாத்துக்கும் சொல்றேன் நான். அவனுக்கு அவ்வளவு திமிர் என்ன, இரவும் பகல் பார்க்காம இங்க ஸ்பெஷல் போக சொல்றாங்க, கிளை அதிகாரிகள் ஸ்பெஷல் போக சொல்றாங்க, போறாங்க. கிரௌட் அதிகமா இருக்கு. அங்க என்ன நடக்குது, லேட்டா போனா இங்க வந்தா நம்ம கலெக்ஷன் கட்டணும், பிரச்சனை ஓட்டணும், பொதுமக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற நம்ம நோக்கத்தோட நம்ம டிரைவர் போறாங்க. போனாங்க டைம் கொடுக்கற பிரச்சனை இருக்குது. நான் என்ன கேட்கறேன்னா, நம்மளுடைய நிர்வாக இயக்குனர் சிஎம் எல்லாம் சேர்த்து எல்லா மண்டலத்துக்கும் நிர்வாக இயக்குனர் சிஎம் எல்லாம் என்ன சொல்லணும்னா, போகின்ற ஸ்பெஷல் போகின்ற அந்த ஓட்டுநருக்கு நடத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு டைமிங்கை வந்து பிக்சட் பண்ணணும். போனா இந்த டைமிங் நீங்க வந்துடலாம், அங்க கொடுக்கணும், அந்த அங்க இருக்கிற கண்ட்ரோல் செக்ஷன் கொடுக்கணும், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கண்ட்ரோல் இருக்கிற ஏஎம் இருக்கா பாருங்க அவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க நம்ம போய் டைம் வாங்கி அதுக்கு 1008 பிரச்சனை ஆகி வாக்குவாதமாகி பிரச்சனை அன்றாடம் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு, எல்லா மடத்திலும் வந்துட்டு இருக்கு. அதையும் ஒழுங்குபடுத்த வேண்டும். அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு நிர்வாக இயக்குனரும் ஜிஎம் தலையிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய ஓட்டல் நடத்தல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போன ஒரு மாசம் இருக்கு நினைக்கிறேன், சிங்கநல்லூர்ல நான் நைட் ஷிஃப்ட் ஓடி இருக்கும்போது பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம். திடீர்னு எங்க இருந்தாங்களே தெரியாத கூட்டம். அங்க இருக்கிற ஏஎம், நம்ம இருக்கிற டிசிஎம், அங்க இருக்கிற நம்ம சிஐயும் என்ன பண்றாங்க, அங்கங்க ஒளிஞ்சிட்டாங்க. சிங்கப்பூர் ஒளிஞ்சிட்டு மற்ற கிளைகளுக்கெல்லாம் கூப்பிடுறாங்க நைட்டு. அப்படி என்று சொன்னால் பகலெல்லாம் வண்டி ஓட்டு போட்டு நைட்டு படுத்துட்டு இருக்கிற அந்த டிரைவர் கண்டிட்டு கூப்பிட்டு வலுக்கட்டாயமாக நீங்க போங்க ஸ்பெஷல் போன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் 2 மணி 3 மணிக்கு தூக்கத்துக்கு எடுத்து அங்க போய் சாப்பாடும் இல்லாம தூக்கம் இல்லாம இப்ப ஓட்டுற தொழிலாளிக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்திருக்குன்னு சொன்னா தமிழக அரசு இது உடனடியாக கவனத்தில் எடுக்கணும். உடனடியாக போக்குவரத்து தலையிடணும். போக்குவரத்து செக்ரட்டரி தலையிட்டு அந்த காட்டு பிராணியை டிஸ்மிஸ் பண்ணணும். அவனை கிரிமினல் வழக்கில் வந்து அவனை கைது செய்யணும். அவனுக்கு ஒரு தைரியம் இருந்து சொன்னா, இப்ப எனக்கு டிரைவர் பேட்டி கொடுத்தாரு, பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த டிரைவர் என்ன பேட்டி கொடுக்குறாரு, வெளியில பிரைவேட் வண்டிக்காரன் சீட் ஏத்திட்டு இருக்கிறான், அதுக்கு பாதகமா போயிடக்கூடாது சாதகமா போயிடக்கூடாது அப்படின்றக்காக கூட்டு போய் அடிச்சிருக்கிறதா பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாத்துருப்பீங்க, பேட்டி வந்துச்சு. சோ இவன் வாங்கி திங்கிற நாய் யாரு, மாரிமுத்து வாங்கி திங்கிற நாய் தொழிலாளி தான், நம்ம டிரைவர் தான் கிடைச்சாரா, கண்டக்டர் தான் கிடைச்சாரா, செருப்பு அடிப்பியா நீ, யாரு பாத்துட்டுப்பா? நம்மள மாதிரி ஆளுகிட்ட கிடைச்சிருக்கோம். அவனுக்கு எலும்பு அப்படியே ஒரு எலும்பு இருக்காது, எல்லாம் ஒட்டச்சு எடுத்துட்டு போனோமா.